அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. மரியாவின் பாடல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 46 முதல் 56 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு நற்செய்தி பணியில் நேர்முகமாக மரியா பங்கு பெறாவிடினும் இயேசின் வருகையும் அவரது பணியும் வரலாற்றில் ஏற்படுத்தவிருக்கும் ஒரு புரட்சியை கவிதையாக பாடுகிறார் மரியா எனலாம். ஆண்டவர் தமக்கு செய்துள்ள நன்மைகளுக்காக நன்றி கூறி தம் பாடலை தொடங்கும் மரியா தம் முன்னோருக்கு இறைவன் செய்துள்ள நன்மைகளுக்காக நன்றி கூறி தம் பாடலை முடிக்கிறார். பாடல் நடுவில் வரும் 3 வசனங்களில் இறைவன் நேற்றும் இன்றும் நாளையும் நடத்திவிருக்கும் மாற்று கலாச்சாரம் பற்றி 3 கோணங்களில் எடுத்துரைக்கிறார். 1, சமய புரட்சி, செருக்குடையோரை சிதறடிக்கிறார். 2, அரசியல் புரட்சி, வலியோரை தூக்கி எறிந்து தாழ்நிலையுள்ளோரை உயர்த்துகிறார். 3வது, பொருளாதார புரட்சி, பசித்தோருக்கு உணவளித்து செல்வரை வறியோராக்குகிறார். புரட்சி பாடல், மாற்று கலாச்சார பாடல், எதிர்ப்பு சமூக பாடல் என்ற முறையில் இம்மூவகை புரட்சிகளும் இன்றும் தேவை. இதற்கு நாம் தயாரா என்று மரியா சவால் விடுவதாக இப்பாடல் அமைகிறது எனலாம். இப்பாடலால் உந்தப்பட்டு இன்றும் நம்முடைய தனியாரும் சமூக துறவற அமைப்புகளும் மக்களுக்கு மறுவாழ்வும் பொதுவாழ்வும் அளிப்பதில் தங்களையே தியாகம் செய்து கொள்வது போற்றத்தக்கது மட்டுமல்ல, பின்பற்ற வேண்டியதாகும். மனிதம் மாண்புற நாம் உழைப்பதற்கு மரியாவின் பாடல் உறுதுணையும் உந்து சக்தியுமாக இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, மரியாவின் புகழ்பெற்ற பாடல் என்று சிந்திக்கிறோம். இந்த பாடல் மரியாவின் வாழ்வின் சுருக்கமாக அமைகிறது. அவரது வாழ்வின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலங்களை இப்பாடல் சுட்டுகிறது. ஒருவரது புகழ்ச்சி சொற்களால் அமைவதை விட செயல்களால் அமைவதையே புகழ்ச்சியை பெறுபவர் விரும்புவார். இறைவனும் நமது நன்றியும் புகழ்ச்சியும் உதட்டால் அமைவதை விட நம் வாழ்வால் அமைவதை விரும்புவார். மரியாவின் இறை புகழ்ச்சி அவ்வாறே அமைந்திருந்தது. தாழ்நிலையில் இருந்த தம்மை உயர்த்தி பெருமைப்படுத்தியதை அவர் அறிக்கையிடுகிறார். இது நிகழ்காலம். எல்லா தலைமுறைகளும் தம்மை பேறு பெற்றவர் என அறிக்கையிடுவர் என்று போற்றுகிறார். இது எதிர்காலம். இறைவன் தனக்கு அரும்பெரும் செயல்கள் பலவற்றை செய்துள்ளதாக பாடுகிறார். இது கடந்த காலம். இவ்வாறு முக்காலத்தில் இறைவனின் இரக்கத்தை எண்ணி பாடுகிறார். அவரது முழு வாழ்விலும் இறைவனின் பேரன்பை பறைசாற்றுகிறார். நமது வாழ்விலும் கடந்த காலங்களில் இறைவன் செய்த வியத்தகு செயல்களையும் இந்த நாட்கள் நம்மீது பொழிந்து வரும் பேரிரக்கத்தையும் இனி வரவிருக்கின்ற காலத்திலும் இறைவன் நம்மை பெரியனவற்றை நோக்கி வழிநடத்தப் போவதையும் எண்ணி இறைவனுக்கு உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்றி கூறுவோமாக. நம் வாழ்வே நமது நன்றி பாடலாக அமையட்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்விலே நன்றி பாடல் பாடுகின்றேனா? பாடல் வழியாக இறைவனது அரும்பெரும் செயலுக்காக நன்றி கூறுகின்றேனா? சமூக சிந்தனைகளை உள்ளடக்கிய பாடல்களை விரும்பி நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மை பாடல்கள் வழியாக போற்றி புகழவும், உமது திட்டத்தை உணர்ந்து செயல்படவும், சமூக சிந்தனைகளை உள்வாங்கி சான்று வரவும் வரம் தாரும். ஆமீன்.